எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஸ்க்டு தேட்டரான மடிப்பாக்கம் குமரன் தேட்டர் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் தேட்டர் வீடியோஸ் வருது. மற்ற நாள்லாம் சேனலில் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் புதுசாக எந்த கண்டென்ட் வீக் டேஸில் அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக ரிலீஸ் ஆகிற மூவியோட ஜென்யூன் ரிவ்யூ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வீக்லி ஒரு 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புக் மை ஷோவில் குமரன் சினிமாஸ் தான் 2 காட்டும். ஒன்று மேடவாக்கத்தில் இருக்குது, ஆல்ரெடி நம்ம தேட்டர் வீடியோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மடிப்பாக்கத்தில் இருக்க குமரன் தேட்டர். ப்ரோவா 4K டால்பி அட்மாஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக் மை ஷோவில். இந்த தேட்டரில் உண்மையிலேயே 4K அண்ட் அட்மாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேட்டர் வந்து என்னதான் மெயின் ரோடு இருந்தாலும் ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு பேக் சைடில் இருக்க மாதிரி தான் தேட்டர் வந்து இருக்கும். புதுசாக போகிறவங்க கூகுள் மேப் பார்த்துட்டு போங்க, கரெக்ட் லொக்கேஷன் தான் இருக்குது. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்எஸ்ல இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க நீங்கள் கவுண்டரில் உங்கள் பிரிண்ட் டிக்கெட் வாங்கிட்டு தான் தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பார்க்கிங்க்கு பெரிய ஸ்பேஸே இருக்குது. காருக்கு 40 ரூபா, பைக்கு 20 ரூபா சார்ஜ் கட் பண்ணுறாங்க. நடுவில் உங்கள் பைக் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் ப்ரைஸே சேல் பண்ணிட்டு வராங்க. குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இங்கே முக்கியமாக கேஷை தவிர வேறு எந்த பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ட்ரிங்கிங் ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியும். ரெஸ்ட் ரூம், ஜென்ஸு ரெஸ்ட் ரூம் வந்து தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. நீங்கள் தேட்டர் வெளியே வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாகவே நல்லாவே வச்சுருந்தாங்க நான் போன ஷோக்கு. ஆனால் ஹவுஸ்ஃபுல் ஷோக்கெலாம் ரெஸ்ட் ரூம் வந்து கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு விண்டேஜ் தேட்டருக்குள்ளே என்ட்ரான ஃபீல் கிடைக்கும். அதை விட இந்த குமரன் தேட்டரில் யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம சட்டையிலே ஸ்டிக் பண்ணிக்கும். அந்தளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இங்கே சூப்பராகவே இருந்தது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லலாம், சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸில் ஸ்லைடிங்கோடு இருந்தது. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஸ்க்ரீனுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 4-5 சீட்ஸ் மட்டும் தான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. சில சீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்தது. மற்றபடி எல்லா சீட்ஸுமே இங்கே நல்லாவே இருந்தது, பால்கனி முதற்கொண்டு. இந்த குமரன் தேட்டரில் மொத்தம் சீட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. பால்கனி, ஃபஸ்ட் கிளாஸ்னு. பால்கனியில் ஒரே நேரத்தில் 162 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு 130 ரூபா டிக்கெட் ப்ரைஸும். ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே நேரத்தில் 624 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க 110 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பெரிய படத்துக்கு எல்லாமே ஆஸ் யூஷுவல் 190 தான் இவங்க டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பால்கனி, ஃபஸ்ட் கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் 786 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் வந்து டிடிஎஸ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. புக் மை ஷோவில் மென்ஷன் பண்ண மாதிரி டால்பி அட்மாஸ் சவுண்டு இங்கே இல்லவே இல்லை. ஆனால் டிடிஎஸ் சவுண்டாக இருந்தாலும் மொக்கையாக இல்லாமல் டிடிஎஸ் சவுண்டை பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சரவுண்டு சூப்பராக இருந்தாலும் பேஸ் இங்கே ரிச்சாகவே இருக்குது. ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டு, அதாவது ஸ்க்ரீன் கீழே அந்த வாலில் ஒரு 4 சப்வூஃபர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து வர சவுண்டு உண்மையிலே ரிச்சாகவே இருக்குது. ஒரு ப்ரீமியமான பேஸ் எஃபெக்டை நம்மளால் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 16 சரவுண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. டிடிஎஸ் சவுண்டுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே விண்டேஜ் தேட்டரில் யூஸ் பண்ண சேம் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் உண்மையிலே நல்லாவே இருக்குது, எந்தவித குறையும் சொல்ல முடியாது. ப்ரொஜெக்ஷன் பற்றி பார்த்தோன்னா இந்த குமரன் சினிமாஸில் பார்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பிக்சர் வந்து ரொம்ப எல்லோயிஷ் டோனில் இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்கும். சர்வீஸ் ப்ரொவைடர் என்னன்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே பெரிய கர்வ்டு ஸ்க்ரீனாகவே நம்மளுக்கு தெரியும். ஸ்க்ரீன்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை, லைட்டாக டஸ்ட் இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பிக்சர் குவாலிட்டி மட்டும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணினா இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் ஏன் இந்த தேட்டரில் நெகட்டிவ் ரிவ்யூ அதிகமாக வருது கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தேட்டரில் ஏசின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஏசி இங்கே போகிறதே இல்லை. நான் நைட் ஷோ தான் போயிருந்த படத்துக்கு. ஒரு போதுமான ஆடியன்ஸ் இருந்தோம். இந்த தேட்டரில் ஃபேன் தான் ஆகிட்டு இருந்தது. மிடில் ரோல்லாம் உட்காந்தா கொசு தொல்லை இது கண்டிப்பாக இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இவங்க ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இந்த தேட்டர் உண்மையிலேயே டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். ஓவராலாக எனக்கு இந்த தேட்டர் எப்படி இருந்ததுன்னா, ஆடியோ வீடியோ ஒரு அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது. பெருசாக எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே மாற்றிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. கூகுள் பே, ஃபோன்பே கார்டு யூஸ் பண்ணாதது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜே சொல்லலாம். இது இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஏசி ஆடியோ வீடியோவையும் இம்ப்ரூவ் பண்ணானா இது ஒரு நல்ல தேட்டர்னே சொல்லலாம். ஆனால் இப்போது இந்த தேட்டர் ஒரு அபோவ் ஆவரேஜ் தேட்டராகவே இருக்குது. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தேட்டரில் ப்ளே பண்ண டிஎஸ்ஆரோட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக கண்டென்ட் என்ன போடலாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நன்றி.